வணக்கங்க. நம்ம கம்பெனி நேம் வந்து மார்ஷல் ஹேபிடேட். இருக்கிற பிளேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில்பாளையத்தில் இருக்கு. ஸோ நம்ம நிறைய R&D ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதில் ஒரு ப்ராடக்ட் தான் வந்துட்டு கோல்டு ஸ்டோரேஜ் கண்டெய்னர்னு சொல்லிட்டு ஒரு இன்னோவேட்டிவாக நம்ம பண்ணியிருக்கோம். இது நார்மல் கோல்டு ஸ்டோரேஜ் மாதிரி இருக்காது. இதோட அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இபிலேயே ரன் ஆகும். ஸோ பேரலாக வந்துட்டு சோலார் பேனல்லையும் நம்ம ரன் ஆகிற மாதிரி பண்ணியிருக்கோம். இந்த சோலார் பேனல் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ரைட்டு டாப்னு சொல்லிட்டு 3 பக்கமே இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட 22 பேனல் பண்ணியிருக்கோம். ஒரு பேனலோடைய வோல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 72 வோல்ட்டு. ஸோ டோட்டலாக வந்து 2 கிலோவாட் அளவுக்கு நம்ம பவர் கொடுக்குற அளவுக்கு நம்ம இதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இதோடைய கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 6 மீட்டர் கியூப் இருக்குது. இதில் நம்ம டன்னேஜ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 டன் வந்து நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். மெயின் அப்ளிகேஷனே வந்துட்டு வெஜிடபிள், ஃப்ரூட்டு அண்டு சீட் எல்லாமே மெயினாக நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதோடைய டெம்பரேச்சர் ரேஞ்ச் வந்து 0லேருந்து 10 டிகிரி வரையும் நம்ம ஒர்க் பண்ணிக்க முடியும். ஸோ பாசிட்டிவ் டிகிரியும் பண்ணிக்க முடியும், நெகட்டிவ் டிகிரியும் நம்மளால் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஸோ இதோடைய ஃபங்க்ஷன் வந்துட்டு ஏசி வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். 24 வோல்ட்டில் பண்ணியிருக்கோம். இது கம்ப்ளீட்டாக டிசியில் ரன் ஆகக்கூடிய ஒரு ஏசி. இதை வந்து நம்ம ஏசிலேயே கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக பேக் சைடில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மர் அண்ட் கன்வெர்ட்டர் எல்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ இதோடைய கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்டோரேஜை மாற்றிக்கலாம், டெம்பரேச்சருக்கு தகுந்த மாதிரி ஸ்டோரேஜை மாற்றிக்கலாம். நீங்கள் சீடும் பண்ணிக்கலாம், வெஜிடபிளும் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வெஜிடபிளுடைய கூடவே வந்துட்டு டெம்பரேச்சரை மாடிஃபை பண்ணியும் பண்ணிக்க முடியும். ஸோ 5 டிகிரி வேணாலும் செட் பண்ணிக்கலாம், இல்லை 10 டிகிரி பண்ணிக்கலாம், இல்லை 15 டிகிரி பண்ணிக்கலாம். ஸோ எது டெம்பரேச்சர் நமக்கு சூட்டபுளாக இருக்கோ அது கம்ப்ளீட்டாக பண்ணிக்கலாம். இதோடைய மெயின் ஒரு இனோவேஷன் ஸ்டெப்பு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா போர்ட்டபிள் டைப்பில் பண்ணியிருக்கோம். ஸோ எங்கே வேணால் நம்ம மூவ் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஈவன் வந்து ஊட்டி மாதிரி இருக்கிற பிளேஸ்லேயே பண்ணிக்க முடியும், கொடைக்கானலில் பண்ணிக்க முடியும், இல்லை வெஹிக்கிளோடைய பின்னாடி பேக் சைடில் மவுண்ட் பண்ணக்கூடிய ட்ரெய்லர்லேயே நம்ம மவுண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ 3 சைட்லேயே சோலார் அட்டாச் பண்ணியிருக்கிறதுனால இதோடைய மெயின் அட்வான்டேஜே வந்துட்டு சன்லைட்டை வந்து ஈஸியாக வந்துட்டு ஒரு கன்வர்சேஷன் பண்ணிக்கும், ஆக்குபை பண்ணிக்கும். இது வந்து சோலார் இன்டெகிரேட் இந்த கண்டெய்னரில் பண்ணியிருக்கோம். இது கஸ்டமைஸும் நம்மளால் பண்ணி தர முடியும். ஸோ வேணும்னா டாப் சைடில் நம்ம கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்லாண்டிங்கில் கூட நம்ம சோலாரை இன்ஸ்டால் பண்ணி தர முடியும். இது மெயின் கம்ப்ளீட்டாக நம்ம அட்டாச் பண்ணியிருக்கிறது கோல்டு ஸ்டோரேஜ் அப்ளிகேஷனுக்காக பண்ணியிருக்கோம். அதனால உள்ள நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு கண்டெய்னருடைய திங்ஸில் மெயின் திங்ஸை வந்துட்டு ஹீட்டை வந்து எவாலுவேட் ஆகிறதா. அந்த ஹீட் எவாலுவேட் ஆகக்கூடிய ஒரு ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய ஒரு மெயின் மெட்டீரியல் வந்து பாலியூரேத்தன் சொல்லுவாங்க. அந்த பாலியூரேத்தன் மெட்டீரியல் வந்து நம்ம உள்ள இன்செர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டல் வால் திக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா 85 mm வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ 85 mm கொடுக்கறதுனால உங்களுடைய டெம்பரேச்சர் வந்து ஈஸியாக லாஸ் ஆகாது. ஒன்ஸ் வந்து டெம்பரேச்சர் ரீச் ஆனதுக்கப்புறம் கட்டாச்சு அப்படின்னா அது வந்து லாஸ் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 hours எடுத்துக்கும். ஸோ இதனால நம்ம இபி பில்லோ வந்து நம்ம சோலார்லேருந்து எடுக்கக்கூடிய பவரை வந்து ஈஸியாக சேவ் பண்ண முடியும். ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் இபிக்கு இதுக்கு நீங்கள் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா இபி பவர் சப்போஸ் நீங்கள் 100 rupees செலவு பண்ணுறீங்க அப்படின்னா சோலார் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் 40 rupees செலவு பண்ணால் போதும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து சோலார் வந்து எஃபெக்டிவாக கொடுக்கும். கிட்டத்தட்ட 60% வரையும் உங்களுக்கு எஃபெக்டிவாக வந்து இந்த சோலார் வந்து கொடுத்துருக்கு. இது எல்லாமே டெஸ்டடு ப்ரூவன் கண்டெய்னர் தான் நம்ம வச்சுட்டு இருக்கிறோம். இதோடைய கெப்பாசிட்டி தகுந்த மாதிரி உள்ளேயும் வந்து நம்ம காமிச்சிருக்கோம். இப்போ வந்தீங்கன்னா நம்ம அதையும் உள்ள பார்த்துடலாம். ஸோ அடுத்த வீடியோவில் கூட உங்களுக்கு கிளியராக நம்ம காமிச்சிடலாம் என்ன இருக்குது அப்படின்ட்டு.